ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஃப்ரை ஐட்டம் தான் செஞ்சு காமிக்க போகிறேன். குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. சோயா ஃப்ரை தான் செய்ய போகிறேன். இதுக்கு முதல்ல சோயாவை சுடு தண்ணியில் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுட்டு நல்லா தண்ணி இல்லாமல் ஃபில்ட்ரு பண்ணி ஓரமாக எடுத்து வச்சுக்கிங்க. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் சிக்கன் 65 மசாலா சேர்த்துக்குங்க, கரம் மசாலா சேர்த்துக்குங்க, கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்குங்க, அரிசி மாவு சேர்த்துக்குங்க, கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்குங்க, கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குங்க, உப்பு பார்த்துட்டு கடைசியாக தேவைப்பட்டதுன்னா சேர்த்துக்குங்க. ஏன்னா 65 மசாலாலேயே உப்பு இருக்கும். இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கிற சோயாவை சேர்த்துக்கலாம். கூடவே தயிர் இருந்ததுன்னா தயிர் 1 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. எனக்கு தயிர் இல்லை, கிடைக்கல. அதனால் நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நம்மளுடைய இட்லி மாவு இருக்குது இல்லைங்களா, நல்ல புளிச்ச தோசை மாவு, அந்த மாவு தான் சேர்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். டேஸ்ட் பண்ணி பார்க்குறப்போ கொஞ்சமாக உப்பு குறைச்சலாக இருந்தது. அதனால் உப்பு சேர்த்து மறுபடியும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே ஓரமாக விட்டுடலாம். அதுக்கப்புறமேட்டு எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்குங்க. நம்ம கருணக்கிழங்கு, வாழைக்காய், உருளைக்கிழங்குலாம் வறுப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் வறுத்து எடுக்க போகிறோம். டீப் ஃப்ரை செய்ய போகிறது கிடையாது. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லா சோயாவையும் எண்ணெயில் சேர்த்தாச்சு. மேலே கொஞ்சமாக எண்ணெய் அப்படியே நம்ம தோசைக்கெல்லாம் ஊற்றுவோம் பாருங்கள், அந்த மாதிரி ஊற்றிட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கிங்க. ஒரு 10 நிமிஷம் ஆகும். பக்கத்துலேயே நின்று அப்பப்போ அப்படியே இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா பெரட்டி போடுங்க. எல்லா இடமும் அப்படியே செவந்து நல்லா சுருங்கிடுங்க. முதல்ல போடுறப்ப கடாய் நிறைய சோயா இருக்கிற மாதிரி இருக்கும். அது நல்லா ஃப்ரை ஆக அதனுடைய அளவு பார்த்திங்கன்னா கணிசமாக கம்மியாயிடும். நல்லா சுருங்கிடும். வாசனையும் கமன்னு வரும். என்னமோ மட்டன் சிக்கன் செய்கிற மாதிரி வாசனை வரும். ரொம்பவே குயிக்காக செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கு டிஃபன் பாக்ஸுக்கு இந்த ஐட்டத்தை கொடுத்து அனுப்பிச்சிங்கன்னா ரொம்பவே அவங்க ஹாப்பியாகிடுவாங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். முதல்ல எவ்வளோ சோயா இருந்தது, கடாய் ஃபுல்லாக இருந்தது. நல்லா நம்ம வறுத்து எடுக்க பார்த்திங்கன்னா அதனுடைய அளவு கம்மியாயிடும். இப்போ பாருங்கள், இன்னும் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. இன்னும் நம்ம இறக்கி வைக்கிறப்பெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கம்மியாயிடும். அந்த அளவுக்கு நம்ம பொறுமையாக வறுக்கணும். அதுதான் அங்கே விஷயமே. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். உங்களுக்கு 65 மசாலா இல்லைன்னா அதுக்கு பதில் தனி மிளகாய்த்தூள் கூட சேர்த்து நீங்கள் செஞ்சுக்கலாம். ரொம்பவே சூப்பராக வரும். அவ்வளோதாங்க, ரொம்பவே டேஸ்டியான சோயா ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. சோயா ஃப்ரை டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே சமயம் இதில் ரிச் ப்ரோட்டீன் இருக்குது. குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. செஞ்சு கொடுங்க.